கவர்மெண்ட் ஒரு தடவை கொடுத்த பட்டா ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட பட்டாவை வந்து கவர்மெண்ட் திரும்பி பெற முடியுமா? அதுவும் பல வருஷங்கள் அந்த பட்டாவை பேஸ் பண்ணி அந்த பெனிஃபிஷரி நல்லா அனுபவிச்சுக்கிட்டு வரும்போது, அந்த இடங்களை அனுபவிச்சுக்கிட்டு வரும்போது கொடுக்கப்பட்ட அந்த பட்டாவை திரும்பி பெற முடியுமா அப்படின்றத பற்றி ஒரு பர்டிகுலர் கேஸ், ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டால் டிசைட் ஆகப்பட்ட ஒரு கேஸு சர்ச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முக்கியமான 2019 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஆனரபிள் ஜஸ்டிஸ் தண்டபாணியோட ஜட்ஜ்மெண்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா அசோசியேஷன் ட்ரஸ்ட்ன்றது இந்த இடங்களாக நடத்திட்டு வரும்போது 1990 டிசம்பர் மாதம் 20 குறிப்பிட்டு சொன்னோம். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று வருது. அந்த கம்யூனிகேஷன் பிரகாரம் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு, நாங்கள் வந்து தவறுதலாக 1923 உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு பட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பர்மனெண்ட் லீஸோட தன்மையே என்னென்னா, லீஸுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளை பண்ணும்போது தான் அந்த லீஸ் வந்து லைவில் இருக்கும், இல்லைன்னா அந்த லீஸை வந்து எக்ஸ்டிங்விஷ் ஆகிடும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த லேண்டை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு பவர் இல்லாமல் தேவையில்லாமல் பட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டே தவறுதலாக கொடுக்கப்பட்டது. ஸோ அதை வந்து நாங்கள் ரெஸ்யூம் பண்ணுறோம், திரும்பி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம், அந்த பட்டாவை ரத்து பண்ணி அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணி திரும்பி நாங்கள் ஓனர்ஷிப் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் 1990 வருது. இதுக்கப்புறம் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து பதில் கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2004 அஃபிஷியலாக அவங்க வந்து ஒரு ஜியோ ஒன்று கவர்மெண்ட் கிட்டேருந்து பாஸ் ஆகப்பட்டு இந்த லேண்ட்ஸ் எல்லாம் திரும்பி கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி, ரெஸ்யூம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில அஃபீஷியல்ஸ் அந்த இடங்களில் போய் சர்வே நடத்தினதா, அத்துமீறி உள்ள நுழைஞ்சி சர்வே நடத்தினதா வந்து இவங்களோட குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மேட்டரை எடுத்துகிட்டு அந்த ஜியோவோட வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணி, ஏன்னா கொடுக்கப்பட்டதை திரும்பி நீங்கள் வாங்குறீங்க, அது எப்படி நியாயம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வேலிடிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணப்படுறது. ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் தான் இங்கே ஆனரபிள் ஜஸ்டிஸ் தண்டபாணி முன்னாடி கன்சிடரேஷனுக்கு வந்த இந்த ரிட் பெட்டிஷனில் 4 இஷ்யூஸ் கன்சிடரேஷனுக்கு வருது. முதல்ல இந்த சிஎஸ்ஐ, அதாவது சர்ச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா அசோசியேஷன் ட்ரஸ்ட், அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேலே டைட்டில் இருக்கா, உரிமை இருக்கா, அது ஒன்று. ரெண்டாவது, லீஸில் இருந்திருக்காங்க, பர்மனெண்ட் லீஸில் தான் இந்த அவங்களோட பொசஷன், அதாவது அனுபவம் உடைமையெல்லாம் ஆரம்பிச்சது. இந்த லீஸில் இருந்தது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது அட்வர்ஸ் பொசிஷனாக கன்வெர்ட் ஆகுமா? ஏன்னா லீஸில் இருந்ததுனால அது அட்வர்ஸ் பொசிஷன் கிடையாதுன்றது ஜென்ரல் ரூல். லீஸில் லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குச்சு, அது அட்வர்ஸ் பொசிஷனில் வராது. பட் அதே சமயத்தில் ஒரு கால அவகாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது திடீர்னு அட்வர்ஸ் பொசிஷனாக கன்வெர்ட் ஆகுமா? அவங்க லீஸில் இருந்த தன்மை வந்து மாறி அவங்க அட்வர்ஸ் பொசிஷன்னு அவங்க ஹோல்ட் அவுட் ஆவாங்களா அப்படின்றது ரெண்டாவது இஷ்யூவாக ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. மூணாவது இஷ்யூ இதில் ரைஸ் பண்ணப்பட்டது என்னென்னா, இவங்களுக்கு இந்த பட்டா கேன்சலேஷன், அதாவது செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணதில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, இவங்களுக்கான அவகாசம் கொடுத்து, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவோம், இயற்கை நியதினு சொல்லுவோம், எல்லாருக்கும் தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து தான் அவங்களுக்கு அவங்க தரப்பு நியாயத்தை கேட்டு தான் அவங்க மேலே எந்த விதமான முடிவும் நடவடிக்கையோ எடுக்கணும். ஸோ இந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ண நடவடிக்கை வந்து அவங்களுக்கு தேவையான நியாயமான ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் நல்கி தான் இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்றது மூணாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணப்பட்டது. நாலாவது கொஸ்டின் என்னென்னா, இந்த லீஸோட டேர்ம்ஸை வயலேஷன் ஆனதுக்கு அப்புறமும் கூட பட்டா கிராண்ட் வயலேஷன் ஆனதை காரணமாக காமிச்சு, இந்த லீஸோட டேர்ம்ஸை வயலேஷன் ஆனது மீறினதை காரணமாக காமிச்சு பட்டா கொடுத்த அப்புறமும் கூட அந்த லீஸை ரத்து பண்ணுற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா? அது திரும்பி வந்து அந்த பொசிஷன் எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா? ஸோ இந்த 4 ஃபேக்டரை வச்சு இந்த கேஸ் வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த முதல் ஃபேக்டர்னு நம்ம பார்த்தோன்னா, முதல் 2 ஆஸ்பெக்டும், ஏன்னா அவங்க டைட்டிலுக்கான பேசிக் டிஃபென்ஸ் என்னென்னா, எதை பேஸ் பண்ணி அவங்க எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க இந்த அட்வர்ஸ் பொசிஷன்றதை வச்சு, அதாவது இந்த 12 வருஷம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட நிலத்திலேயே ஓனராக போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ரைட்ஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு வராங்கன்னா அவங்க அட்வர்ஸ் பொசிஷன், அவங்களுக்கே சொந்தம் அந்த நிலம், வேறு யாரும் அதை டிஸ்பியூட் பண்ணாத பட்சத்தில் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இவங்க பட்டா கொடுத்த நாள்லேருந்து நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு சொல்லி அவங்க வந்து பிரகடனப்படுத்தி அந்த ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு கையும் மாற்றிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை வந்து
சர்ச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியான்ற ட்ரஸ்ட்டுக்கு வந்து கைமாற்றிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அட்வர்ஸ் பொசிஷன் அப்ளிகபிளாக இருக்குன்றது இவங்களோட வாதம். இந்த சைடு இந்த கவர்மெண்ட்டோட வாதம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அட்வர்ஸ் பொசிஷன்ன்றது வந்து லீஸில் வராது. இவங்க என்னதான் பட்டா கொடுத்துருந்தாலும் பட்டா வந்து ரெவன்யூ ரெக்கார்ட் தான். டைட்டில் ரெக்கார்டு என்ன இருக்குது, அவங்களுக்கு பர்மனெண்ட் லீஸுன்ற டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த பர்மனெண்ட் லீஸுன்ற டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, பர்மனெண்ட் லீஸுன்றதுனால அவங்க பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பர்மனெண்ட் லீஸுன்ற டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, லீஸுன்றது இருக்கச்சே இன்டரப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் தான் அந்த லீஸ் வந்து வேலிடு. அதனால் அவங்க இன்டரப்ஷன்ஸ் இருந்து அந்த டைட்டில் மேலே அவங்க பொசிஷன் மேலே ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்றதுனால, அது பர்மனெண்ட் லீஸில் இருக்குன்றதுனால அது வந்து அட்வர்ஸ் பொசிஷனில் வராது அப்படின்றது கவர்மெண்ட்டோட வாதம். இந்த கவர்மெண்ட்டோட வாதத்தை கோர்ட்டை ஏற்றுக்கிட்டு அட்வர்ஸ் பொசிஷன் எப்போவுமே ஒரு லீஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி அட்வர்ஸ் பொசிஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 2 ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா, மிச்சம் 2 இஷ்யூஸ் என்னென்னா, ஒருத்தருக்கு அவருக்கு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களா அவங்களோட தரப்பு வாதத்தை கேட்குறதுக்கு, அது ஒன்று. 2வது, ஒரு பட்டா கொடுத்த அப்புறமும் கூட ஒரு லீஸோட டேர்ம்ஸை வந்து சரியாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அதை மாற்ற முடியுமா. ஃபஸ்ட்டு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோன்னா, இடையில அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ஒரு பதிலும் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் மேலேயே இவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கலாம், இல்லை சிவில் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து இவங்க பண்ணலை. ஸோ அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்னு ஒன்று கொடுத்தும் போதே ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான கொஸ்டினே வரலன்றது 3வது இஷ்யூ. 4வது இஷ்யூ, ஃபைனல் இஷ்யூ என்னென்னா, ஒருத்தரோட லீஸோட டேர்ம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்றதுனால பட்டா கொடுத்தப்புறமும் கூட அந்த லீஸை ரத்து செய்ய முடியுமா அப்படின்றது பார்த்தா, இந்த பர்டிகுலர் லீஸ் கொடுத்ததுக்கான காரணம் வந்து 5 ஏக்கர் பேக்கெட்ஸாக வந்து அந்த லேண்ட்ஸை பிரித்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது பஞ்சமா நிலமாக கொடுக்கறதுக்கு. ஸோ அப்படி பிரித்து கொடுக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது இந்த பர்டிகுலர் லீஸோட டேர்ம்ஸ் வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா அவங்க ஸ்கூல் கட்டிட்டாங்க, ஆர்ஃபனேஜ் கட்டியிருக்காங்க. நோ டவுட் இவங்க நல்ல ஒரு நோபல் காசஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க குறிப்பிட்டப்பட்ட டேர்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இணங்க அவங்க யூஸ் பண்ணல அந்த லேண்டுன்றதுனால அந்த லீஸோட டேர்ம்ஸை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. லீஸோட டேர்ம்ஸை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணனுச்சே ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ட் வந்து விஷியேட் ஆகிடுறது, லீஸ் வந்து ரத்தாயிடுறது. பட்டா கொடுத்தப்பமும் கூட அந்த லேண்டை திரும்பி கையகப்படுத்துறதுக்கான உரிமை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 4வது ஆஸ்பெக்டையும் இஷ்யூவையும் கிளாரிஃபை பண்ணி இந்த ரிட் பெட்டிஷனை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸில்.